கூட்டணி தானே. வாயில வார்த்தை கொடுக்கிறது மட்டும் இல்ல, ஒப்பந்தத்திலேயே கையெழுத்து போட்டு மீறிட்டு அதுக்கு பேர் கூட்டணியா? உங்க கவனத்துக்காக கொண்டு வர்றேன். இதை பார்க்கிற பொதுமக்களும் அந்த நியாய உணர்வை புரிஞ்சுக்கணும். உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற போது 100க்கும் மேற்பட்ட நகர்மன்றங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல இவர்கள் 2 சைட்லையும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதே 5 நகராட்சியுடைய சேர்மன் காங்கிரஸ் ஒதுக்குனாங்க. தேர்தல் முடிஞ்சிருச்சு, ஒதுக்குனாங்களா? ஒரே ஒரு ஊர்ல தென்காசி பக்கத்துல நம்ம எம்எல்ஏ இருக்கிற அவர் ஊரு, அந்த ஊர்ல ஒப்பந்தமே வரல. அவங்க கேட்டது 7 வார்டு கேட்டாங்க, அது கூட கொடுக்க மாட்டேன்னாங்க. சரி, ஒரு வைஸ் சேர்மனாவது கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ, ஆனால் திமுக முடியாதுன்னாங்க. வைஸ் சேர்மனை தேர்தல் முடிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்னாங்க. அந்த ஆத்திரத்தில் தனியாவே போட்டி போட்டாங்க. தனியாக போட்டி போட்டு தமிழ்நாடு முழுக்க கூட்டணி இருந்தும் தனியாகவே அந்த ஊர்ல போட்டி போட்டதுல இன்றைக்கு ஜெயிச்சு வள்ளி முருகன் அப்படின்னு ஒரு இளைஞன் இங்க சேர்மனா இருக்கான். கூட்டணி இருக்கிறதா கூட்டணி இல்லையா என்பதல்ல, எப்படி இருந்தாலும் அது கட்சிக்கும் தேசத்திற்கும் மக்கள் நலனுக்கும் உகந்ததா என்று பார்ப்பதுதான் புத்திசாலித்தனம். அப்படி புத்திசாலித்தனமாக இருக்கிறவர்கள் நான் சொல்வதை போல சொல்லுகிறார்கள். வேறு ஏதாவது காரணத்துக்காக சொல்லுகிறானோ அதுக்கு நான் ஒன்றும் சொல்லுவேன்.